இந்த மக்கானாவை வச்சு தான் இன்னைக்கு ஒரு ரைத்தா பண்ண போறேன். இந்த மக்கானாவை லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல அதிகமான மெக்னீசியம் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அதால நம்ம ஆக்சிஜனை வந்து இது லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹார்ட் ரிஸ்க் வராம நம்மளுக்கு தடுக்குது. டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் இது ரொம்ப நல்லது. இதுல அதிகமான பாஸ்பரஸ், கால்சியம், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஒரு டீஸ்பூன் கீயை ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது நல்லா ஃப்ரை பண்ணும் போது அது நல்லா கிறிஸ்பி ஆயிரும். ஆற வச்ச பிறகு உரல்ல 1-2 நீங்க தட்டி எடுக்கணும். மிக்சியில் நீங்கள் போடும் போது அது பொடிஞ்சு போயிடும். அதில் நீங்கள் இப்படி உரலை வச்சு நீங்கள் தட்டி அதை பவுலில் நீங்கள் ஆட் பண்ணி, நான் அதோட வந்து ஒரு மீடியம் சைஸ் அனியன், கொஞ்சோண்டு வந்து தேங்காவை நான் திருவி வச்சிருக்கிறேன். அது கொஞ்சோண்டு மின்ட் லீவ்ஸு, ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சோண்டு வந்து நீங்கள் சில்லி பவுடர், சீரகத்தூள், உப்பை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அப்போ நீங்கள் வீட்லேயே உள்ள கேர்டை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள். இது அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இதோட நீங்கள் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ரைத்தா வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தோடையும் ஒரு